டைவர்ஸ் ஆகிற பெண்களுக்கு தெரியும் கர்ப்பப்பையின் கொடுமை என்னங்கிறது. உன் குடும்பத்தில் ஒரு பொம்பளை நான் அவன் பாட்டு வந்து 4 நாள் இருந்துட்டு உனக்கு பிள்ளைய கொடுத்துட்டு போயிடுவான். டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ வாழ்நாள் ஃபுல்லாக பிள்ளைய தூக்கிட்டாலே அவன் பிள்ளைய தூக்கி இந்தா அப்படின்னு வச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு அதிகபட்சமாக என்ன சொல்லுவீங்க, ஜீவனாம்சம் கொடுக்கணும்பீங்க. அவனும் 2 மாதம் கொடுப்பான், 3ஆவது மாதம் கொடுக்கலாம், மறுபடியும் கோர்ட்டுக்கு போகணும். திராணி இருக்காது. இந்த பெண் என்ன பண்ணுவா, பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு. எத்தனை பெண்கள் அலையுறாங்க. நீங்கள் பெரியாரினுடைய வார்த்தைகள் என்பது இயல்பானது. அதுவும் அந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் பெத்துப்பாங்க. ஆமா, நீ பிள்ளையா பெத்து தள்ளிட்டு இருக்கிற ஒண்ணு, நீ பெத்த காரணத்துக்காக அவனுடைய ஒட்டிட்டு இருக்கிற. அவன் மேல ஏதாவது அன்பு இருக்குதா, பண்பு இருக்குதா? கற்பை பற்றி அவ்வளவு பேசுறாரு. ஜனநாயக ரீதியா இருக்கணும் கற்புங்கிறது. உனக்கும் கற்பு வேணும், எனக்கும் கற்பு வேணும். நீ ஒழுக்கம் கெட்டு போய் அலைஞ்சிட்டு என்னைய கற்பா இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நான் என்ன சொல்றேன், இந்த சாக்கடையின் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வலதுசாரி பைத்தியக்காரர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இவனுடைய பேச்சுக்களை கேட்ட பெண்கள் போய் பெண் ஏன் அடிமையான படிக்கட்டும். அதுல பெரியார் சொல்வது அவர்களுக்கு முரணா இருந்ததுன்னா நீங்க சீமானுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஹிஸ் லைஃப் இஸ் மெசேஜ். அந்த மெசேஜை நீங்க எடுத்துக்கங்க.